கிருபையில நல்ல ஆண்டவரே, இறக்கமுள்ள தகப்பனே, நமக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் இப்படி குடும்ப முகாமிலே சபை குடும்பமாக சேர்ந்து இணைந்து மகிழ்ந்து களி கூறும்படி, சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல உறவுக்காக, ஐக்கியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இதோ இந்த வேளையிலும் நாங்கள் மறுபடியும் ஒரு விசை உம்முடைய வேத வார்த்தையில் தியானிக்க இருக்கிறோம். குறிப்பாக தெசலோனிக்க சபை மக்களுடைய வளர்ச்சியையும் அவங்க சபையினுடைய வளர்ச்சியை குறித்து பவுல் அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் வைத்த அந்த திட்டத்தை அவர் எப்படி அறிந்து கொண்டார் என்பதை குறித்தும் இன்றைக்கு நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தாவை நீரே எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தையும் தெளிவான மனக்கண்களையும் தந்து நாங்கள் உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள அருள் செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, நீங்க நம்ம கிட்ட இருக்கிற அந்த நோட்ஸ்ல நம்ம பார்ப்போம். இங்க 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்துல நாம முதல் செஷன்ல பவுல், சீலா, அது மற்றும் தீமோத்தி இவர்கள் மூவரும் எப்படி சேர்ந்திணைந்து ஒருமித்து ஒற்றுமையாக கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதில், அது குறிப்பா தெசலோனிக்கே சபை மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சென்றார்கள் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த வேளையில நம்ம 2 முக்கியமான காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, பவுல் அவர்களுடைய வாழ்க்கை. மற்றொன்று, தெசலோனிக்கே சபை. பவுல் அவர்களுடைய வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது, நாம கடந்த 2 வருடங்களாக பவுல் அவர்கள் எழுதின அந்த நிருபத்தில் இருந்தா நம்ம படித்தோம். ஒரு ஆண்டு பிலிப்பியர் புத்தகத்துல இருந்து படித்தோம். ஞாபகம் இருக்குங்களா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த தலைப்பின் கீழாக பவுல் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்தும், அது மாத்திரமல்ல பிலிப்பி சபை மக்களுக்கு அவர் கொண்டு வந்த அந்த வார்த்தைகளை, அவர் எப்படி தன்னை கிறிஸ்துவுக்குள் வளருகிற ஒரு மனிதனாக, அது மாத்திரமல்ல கர்த்தரை பற்றி அறிகிற அந்த அறிவில் வளர வேண்டும் என்பதை அவர் குறித்து அவர் சொன்னார். கொலோசிய திருச்சபை மக்கள் மத்தியிலையும் அவர் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார் என்பதை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு பவுல் அவர்களுடைய வாழ்க்கையை தெசலோனிக்க சபை மக்களுடைய அந்த ஒரு தன்மையில, சூழ்நிலையில நாம மையமாக பவுல் அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பா நம்ம எல்லாரிடமும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கேள்வி என்னன்னா, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில அவருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இந்த ஒரு கேள்வி நம்ம எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு பிரதான ஒரு கேள்வி. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறார்? உதாரணத்துக்கு, வாலிபர்களா நீங்க படிக்கிறாங்க, கல்லூரி படிக்கிறாங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற சித்தம் என்ன என்பதை உங்களால சொல்ல முடியுமா? சரி, திருமணமானவர்கள், உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவருடைய சித்தத்தை என்னவாக வைத்திருக்கிறார் என்பதை சொல்ல முடியுமா? சரி, வயதானவர்கள், ஓகே, மூத்தவர்கள், உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தம் என்னவாக இருக்கிறது என்பதை நாம அறிந்து வைத்து வாழ்ந்திருக்கிறோமா? சரி, நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆமாவா இல்லையா? ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம எல்லாருமே சுலபமான ஒரு வழியை தேர்ந்தெடுப்போம். என்ன, நான் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக என்னை பார்க்கும்போது ஒரு சில காரியங்கள் சொல்லுவாங்க. அது குறிப்பா என்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, இந்த ஜோசியம், ஓகே, எதிர்காலத்துல நீ எப்படி இருப்ப, நீ இந்த வருஷத்துல என்ன செய்வ, இதெல்லாம் பார்ப்பாங்க. அது குறிப்பா எங்க தாத்தா எல்லாம் ரொம்ப ரொம்ப அந்த இதுல நம்பிக்கையா இருக்கிறவங்க. ஏன்னா நம்ம எல்லோருமே ரொம்ப கவனமா நோக்கமா இருக்கிறதுனா, நான் எதிர்காலத்துல என்னவா இருப்பேன், நல்லா இருப்பேனா நல்லா இருக்க மாட்டேனா, அதாவது சந்தோஷம் இருக்குமா, சமாதானம் இருக்குமா, இல்ல கஷ்டம் இருக்குமா, போராட்டம் இருக்குமா, இதுக்கு என்ன இருக்கு, இதுக்கு என்ன செய்யணும், பிரதிபலனை தான் செய்யணும் அப்படின்னு எல்லாருமே முற்படுவாங்க. ஆனா குறிப்பா கிறிஸ்தவத்தின் மத்தியில, கிறிஸ்தவர்களாகிய நாம ஒரு சில என்ன பண்ணுவோம், பாஸ்டர் கிட்ட போய் கேட்போம்.
பாஸ்டர், இந்த வருஷம் ஆண்டவர் என்ன குறித்து உங்ககிட்ட நான் சொல்லியிருக்காரு. நம்ம ஒரு சில பேர் கேட்போம், ஒரு சில பேர் என்ன பாஸ்டர் சொல்றாரு, பா ஆண்டவர் உன்னை பற்றி உன்னை குறித்து இந்த வருஷத்துல எனக்கு இந்த காரியம் சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் நம்பலாமா? இன்றைக்கு நம்ம எல்லோருமே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் மாட்டிட்டு இருக்கோம். உண்மையாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், அவருடைய திட்டம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்ட்டு நம்ம கேள்வி கேட்டோம்னா, வேதத்தின் அடிப்படையில பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தையும் நோக்கத்தையும் அறிந்து கொள்ள முடியும். அது சாத்தியமே. ஆனா இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இன்றைக்கு பவுல் அவர்களுடைய வாழ்க்கையை சற்று கவனித்து நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு இங்க பவுல் அவர்களுடைய வாழ்க்கையை பார்ப்போமே. ஓகே, கவனமாக நம்ம இதை கேட்போம், சிந்திப்போம். சரி, பவுல் அவர்கள் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பித்தார்? அவருடைய வாழ்க்கையில மிக அவசியமானது இல்ல மிகவும் முக்கியமானது எது? ஓகே, சவுல் என்கிற பவுல். ஓகேவா, இவர் யாரு? இவர் ஒரு பரிசேயர், கல்விமான். இன்னும் சொல்ல போனா ஆலோசனை சங்கத்தின் தலைவர்கள்ல அந்த 70 பேர்ல இவரும் ஒருத்தர். ஓகே, இன்னைக்கு நம்ம காலையில படிச்சோம்ல, யாரு? நிக்கோதேமு. அவர் பரிசேயன், அவரும் ஒரு தலைவனாக, மத தலைவனாக இருந்திருக்கிறார். அதே போல சவுலும் யூதர்கள்ல அவங்களுடைய மக்களுக்கு தலைவனாக, பரிசேயனாக, நியாயப்பிரமாணத்தை முற்றிலும் நேர்த்தியாக கற்று அறிந்த ஒரு மனிதர், எல்லா விதத்திலும் தேர்ச்சி பெற்றவர். இவருடைய வாழ்க்கையில் இருந்த ஒரே ஒரு குறிக்கோள், நோக்கம் என்னன்னா, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தணும், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை பிடித்து சிறைசாலையில போடணும். இதுதான் அவருடைய வாழ்க்கை அம்சமாக இருந்தது. நியாயப்பிரமாணத்தின்படி எல்லா விதத்திலும் நீதிமானா நடந்து கொள்ளணும், நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாவற்றையும் செயல்படுத்தணும். இதுதான் பவுலுடைய நோக்கமும் குறிக்கோளா இருந்தது. ஆனா இது தேவனுடைய சித்தமாக, திட்டமாக இருந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கதான் ஒரு பெரிய ஒரு கேள்விக்கான பதில் இருக்கு. இது கிடையாது. ஆண்டவருடைய சித்தமும் நோக்கமும் பவுலுக்கானது என்டையர்லி டிஃபரண்ட். ஆனா தன்னுடைய வாழ்க்கையில் சவுல் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஸ்தேவானை கல்லால் அடித்து கொலை செய்யும்படி அவர் அனுமதித்தார். அது மாத்திரமல்ல, அதிகாரிகளிடம் அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு எல்லா கிறிஸ்தவர்களையும் அழிக்கும்படி, துன்பப்படுத்தும்படி அவர் புறப்படுகிறார். இங்கதான் பவுலுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, சவுல் என்கிற பவுல் ஆரம்பத்துல ஆண்டவராகிய இயேசுவானவரை அறிந்து கொள்ளுகிற அந்த விசுவாசம் கிடையாது, நம்பிக்கை கிடையாது. சோ நம்ம என்ன சொல்லலாம்? முதல்ல அவர் அவிசுவாசியா இருந்தார். பவுல் ஆரம்பத்துல கர்த்தராகிய இயேசுவானவரை நம்பல. தன்னுடைய மதத்தின்படி, தன்னுடைய பிரகாரத்தின்படி, தனக்கு கற்பித்த அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவர் ரொம்ப 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 கவனமாக செயல்பட்டார். ஆனா என்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவானவர் அவரை சந்தித்தாரோ, அவிசுவாசியா இருந்த அந்த பவுல் விசுவாசியாக மாறினார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். சோ விசுவாசியாக மாறி அவர் செய்த முதல் காரியம் என்ன? சாட்சியாக இயேசு கிறிஸ்துவே தேவன் என்பதை, தேவனுடைய குமாரன் என்பதை அவர் என்ன பண்ணாரு? பிரசங்கித்தார். அதாவது சாட்சி கொடுத்தார். ஓகே, நாம ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்ட பிற்பாடு செய்கிற காரியம் என்ன? நாம கர்த்தரை அறியாதவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் பற்றி ஒரு சில காரியங்கள் சொல்லுவோம், நமக்கு தெரிந்ததை நம்ம சொல்லுவோம். பவுல் அவர்களும் அவ்வண்ணமாக என்ன பண்ணார்னா, ஆண்டவராகிய இயேசுவானவரை பற்றி சாட்சி கொடுத்தார். அதோடு நின்று போனாரா? கிடையாது. அதுல இருந்து
பர்னபா பவுலை சந்தித்து அவரிடம் இருக்கக்கூடிய அந்த சிறப்பம்சத்தை புரிந்து கொண்டார். என்ன? பவுலால கர்த்தராகிய இயேசுவானவரை குறித்து பேச முடிகிறது. அவரிடம் அந்த திறமை கிடையாது, கர்த்தர் கொடுத்த அந்த கிருபையை அவர் பார்த்தாரு. பர்னபா பவுலை சேர்த்து கொண்டு என்ன செய்யறான்னா அப்போஸ்தலர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அறிமுகப்படுத்தின மாத்திரமல்ல, அவர் அவர்களோடு சேர்ந்து இணைந்து ஊழியத்தை செய்கிறார். சோ அவிசுவாசியிலிருந்து விசுவாசி, விசுவாசியிலிருந்து ஆண்டவராகிய இயேசுவை குறித்தான சாட்சி. இங்க சக ஊழியராக அவர் செயல்படுகிறார். fellow servant. சோ அப்போஸ்தலர்களோடு பர்னபாவோடு சேர்ந்து இணைந்து ஒரு சக ஊழியனாக அவர் செயல்படுகிறார். செயல்பட்டது மாத்திரமல்ல, ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, பவுல் அவர்கள் பிரசங்கிக்க துவங்குகிறார். பர்னபாவும் பவுலும் எங்கெல்லாம் போறாங்களோ, பர்னபா பவுலுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்தார். நீ பேசு, நீ இந்த மக்களிடத்தில் பிரசங்கி. சோ நாளடைவில் பவுல் அவர்கள் பிரசங்கியாராக மாறுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவிசுவாசத்திலிருந்து விசுவாசம், அதாவது விசுவாசியா இருந்து அப்புறம் இயேசு கிறிஸ்து சாட்சி சொல்றாரு. அப்புறம் அப்போஸ்தலர்களோடு மற்ற ஊழியர்களோடு சேர்ந்து அவர் ஊழியம் செய்கிறார். இப்போ தனித்து பிரசங்கிக்கிறார். இதோட நின்று போச்சா? கிடையாது. பிரசங்கியார்ல இருந்து அடுத்ததாக பவுல் அவர்களுக்கு போதக ஊழியம் கிடைக்கிறது. அந்தியோக்கியா சபையில பவுல் அவர்கள் ஒரு போதகராக இருந்து மற்ற போதகர்களோடு சேர்ந்து இணைந்து அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய ஊழியத்தை செய்கிறார். போதகர்ல இருந்து அடுத்தது நம்ம பார்க்கிறோம் மிஷினரி. மிஷினரி ஊழியக்காரராக யார் தெரிவு செய்கிறார்? அதாவது யாரு? பர்னபாவும் பவுலும் மார்க்கோடு சேர்ந்து மிஷினரி ஊழியத்தை செய்கிறார்கள். இந்த மிஷினரி ஊழியத்துல பாத்தீங்கன்னா பவுல் அவர்கள் திருச்சபையை ஆரம்பிக்கிறார். அவர் சென்ற ஒவ்வொரு இடத்திலையும் திருச்சபையை, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை கொண்டு மக்களை ஆதாயப்படுத்துகிறார். திருச்சபை உருவாகிறது. இதுல திருச்சபை விசுவாசிகளுக்கு மக்களுக்கு என்ன பண்றாருன்னா நிருபங்களை எழுதுகிறார். அவர் ஒரு எழுத்தாளராக எழுத்தாளர். இத்தனை காரியங்களையும் பவுல் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். இதோடு மாத்திரமல்ல, கடைசியாக நாம பார்க்கிறோம் இரத்த சாட்சியாக அவர் மரிக்கிறார். இங்க பவுல் அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். பவுல் அவர்கள் இதையெல்லாம் தன்னால செய்ய முடியும் நினைச்சாரா? இல்லவே இல்லை. ஆரம்பத்தில் அவருடைய வாழ்க்கையினுடைய நிலை எப்படி இருந்தது? நியாய பிரமாணத்தின்படி இருக்கணும். பரிசேயனாக இருந்து தன்னுடைய எல்லா விதமான காரியங்களை செயல்களை நேர்த்தியா செய்து முடிக்கணும். அது இன்னும் சொல்ல போனா பக்தி வைராக்கியத்துக்காக, அதாவது தன்னுடைய மதத்தின் பக்தி வைராக்கியத்துக்காக எதையும் செய்ய துணிந்த மனிதர். அவருடைய வாழ்க்கையில அவிசுவாசியா இருந்த ஆண்டவராகிய இயேசுவை நம்பாத ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கை முடிவை பார்க்கிறோம். அந்த ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் மரிக்கிறார். இது ஆண்டவர் அவருக்கென்று வைத்திருந்த பிரத்யேகமான ஒரு திட்டம். இத பவுல் அப்போஸ்தலர் அவர்கள்
எப்படி கண்டுபிடித்தார்? இன்றைக்கு அருமையானவர்களே, நம்ம எல்லாரும் இங்க இருக்கிற ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் பிரத்யேகமான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக ஸ்தாபித்திருக்கிறார். என்ன பிரச்சனைன்னா, ஒண்ணு, நாம அதை அறிந்து கொள்ளவில்லை. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ளவில்லை. இரண்டாவது, நாம கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. மூன்றாவதாக, கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொண்டு இல்ல செயல்படுத்தும்படியான அந்த தன்மையோ அந்த கவனமோ நம்முடைய வாழ்க்கையே இல்லை. ஆனா என்ன சொல்லுவோம்? கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கட்டும், கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருக்கு விருப்பமானால் இது இருக்கட்டும், இல்லனா இல்ல. இது நம்மளுடைய ஒரு காமன் வேர்டா மாறிடுது. ஆனா பவுல் அவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில இவை எல்லாவற்றையும் அறிந்து கொண்டார்? பவுல் அவர்களுக்கு தெரியுமா, தான் ஒரு அவிசுவாசியா இருந்த பட்சத்தில் இந்த அளவுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபட்டு செயல்பட்டு தனித்துவம் உள்ள ஒரு சிறந்த ஒரு ஊழியக்காரனாக இருப்பார் என்று? எப்படி ஆண்டவர் அவருடைய சித்தத்தை பவுல் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார்? எனக்கு அருமையானவர்களே, இதை நாம ரொம்ப கவனத்தில் வைக்க வேண்டியது. ஆண்டவர் பவுல் அவர்களுக்கு அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்காக அவர் வைத்திருக்கிற அந்த திட்டத்தையும் சித்தத்தையும் வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். ஆனா அதை நாம் அறிந்து கொள்வதற்கு இரண்டு முக்கியமான அம்சங்கள் தேவை. ஒன்று, பவுல் அவர்கள் எப்படி இதை எல்லாவற்றையும் அறிந்து கொண்டார்? முதல் காரியம் 1 தெசலோனிக்கேயர் மன்னிக்கணும், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம். இங்கே நம்ம வாசிக்கிறோம் 2வது வசனத்துல. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து. பவுல் அவர்கள் முதலாவதாக கர்த்தருடைய சித்தத்தை, அவருடைய திட்டத்தை அறிந்திருக்கிறார் என்றால், ரொம்ப தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார் என்றால், முதல் காரியம், அவர் வேத வார்த்தைகளை நன்றாக அறிந்திருந்தார். அவருடைய பெரிய ஒரு தாக்கமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவது, அவருடைய ஆழமான சத்தியங்களை புரிந்து கொள்வது, கர்த்தருடைய வார்த்தையில மறைக்கப்பட்டிருக்கிற இயேசுவானவருடைய தனித்துவமான காரியங்களை எடுத்து விவரிப்பது. இதை எல்லாம் வேத வசனத்தின் மூலமாக அவர் அறிந்து கொண்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் வேத வார்த்தைகளை நன்றாக அறிந்திருப்பது அவசியம். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்தோடு, அந்த நாட்டத்தோடு நம்ம வாசிக்கிறோம்? அதிலே குறிப்பா ஆண்டவர் எனக்காக என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை வேதத்திலிருந்து நாம பார்க்க முடிகிறது. ஆனா அதை நாம என்ன பண்றோம்னா தட்டி கழிச்சுக்கணும். See, for example, நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைகளை நாம நம்மளுடைய ஐடியாஸ், நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய ட்ரீம்ஸ் என்ன, என் பையனை, என் பொண்ணை, ஓகே, இவங்களை நான் இன்ஜினியரா மாத்துவேன், இவங்களை நான் டாக்டரா படிக்க வைப்பேன், இவங்களை நான் ஓகே ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேனா கொண்டு வருவேன், இவங்களை பெரிய ஒரு ஆர்கிடெக்சர் பெண்மணியா நான் உருவாக்குவேன். ஃபைன். இது நம்ம எல்லாருடைய கனவு, தாக்கம், நம்மளுடைய எண்ணம், நோக்கமா இருக்கும். ஆனா பிள்ளைகளுடைய எண்ணம் என்னவா இருக்கும்? டிஃப்ரெண்ட். நம்ம ஒண்ணு சொன்னோம்னா அவங்க புதுசா ஒண்ணு சொல்லுவாங்க.
ஒரு தடவை ஒரு சகோதரன்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது கேட்டான், என்ன உங்க பையன் வந்து ரொம்ப ஆக்டிவா ரொம்ப துடிதுடிப்பா இருக்க, என்னவா இருக்க விரும்புறான், அவன் நிச்சயமா அவனை பார்க்கும்போது அவன் வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா வருவான் அப்படின்னு. அப்படியா, பரவாயில்லையே, ஓகே அப்படின்ட்டு அந்த பையன் கிட்ட பேசினான். ரொம்ப சின்ன பையன். தம்பி நீ ரொம்ப நல்லா ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாடு, என்னவா விரும்புற? அவனோட பதில கேட்டவுடனே அவங்க அப்பா தலையில அடிச்சுக்கிட்டாரு. நான் கேக்குறேன், என்ன தம்பி என்னவா விரும்புற? நான் லாரி டிரைவர் ஆகணும்ன்றான். அவன் அப்பாக்கு என்ன சொல்றதுனே தெரியல. என்னடா இந்த பையன் நம்ம ஸ்போர்ட்ஸ் மேன் ஆக போறேன்னா இவன் லாரி டிரைவர் ஆக போறேன்றான். அவன் பாக்குறான், இல்ல என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து ரொம்ப சூப்பரா, அவனுக்கு வந்து காருக்கும் லாரிக்கும் வித்தியாசம் இல்லை, கார் ஓட்டுவாங்க, நான் லாரி டிரைவர் ஆகணும். ஏன்னா ஒரு சின்ன கார் வச்சுக்க, ஓட்டுறது பெருசா ஓட்டணுமா. See, of course, sometimes பிள்ளைங்க என்ன சொல்றாங்கன்றது நமக்கு தெரியாது. அவங்க வந்து ஆனா அவங்களுக்கு தெரியாது. அவங்க கடைசியா இப்போ பெரிய, அதாவது பாத்தீங்கன்னா பெரிய லாரி தான் ஓட்டிட்டு இருக்காங்க. பெற்றோர்களுடைய எண்ணம் ஒன்னா இருக்கும், பிள்ளைகளுடைய எண்ணம் ஒன்னா இருக்கும். ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம நிறைய நேரத்துல இப்ப என்ன சொல்ல, பிள்ளை இப்ப எல்லா எஜுகேஷன்ஸ்லயும் என்ன சொல்றாங்க, உங்க பிள்ளைகள் எதுல ஆர்வமா இருக்கோ அதுல சேர்த்து விடுங்க. ஓகே ஃபைன், நல்லது, இல்லைன்னு சொல்ல. ஆனா இன்னைக்கு யாரு படிச்ச கோர்ஸ்ல அவங்க எல்லாம் வேலை செய்யறாங்க? இன்ஜினியர் படிக்கிறாங்க, பாவம் போய் என்ன பண்றாங்க, ஐடில போய் மாங்கு வேலை செய்யறாங்க. ஒரு பக்கம் என்ன ஆர்ட்ஸ் படிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அவங்க என்ன பண்றாங்க, சிவில் இன்ஜினியரிங் வேலை செய்யறாங்க. ஒரு பக்கம் வந்து இவங்க கஷ்டப்பட்டு MBA எல்லாம் படிச்சு முடிச்சு கடைசியில் இருந்துறீங்களா, ஸ்கூல்ல போய் அட்மின் வேலை பாக்குறாங்க. சரி, படிப்புக்கேற்ற ஒரு வேலை அமைவது இந்த காலத்துல ரொம்ப, அதாவது படாத பாடு. உண்மை அதுதான். ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம எதற்காக வைத்திருக்கிறார், என்ன செய்யும்படி வைத்திருக்கிறார் என்றதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஆராய்ந்து பார்க்க மாட்டோம். ஆப்வியஸ்லி என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் ஒரு நாள் வந்து கண்டிப்பா போதகரா வருவன்ட்டு நான் நினைக்கவே இல்லை. அந்த அந்த எண்ணம் ஆரம்பத்துல சின்னதா ஒரு எண்ணம் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அதுக்கு நடுவுல ஐயோ சபையை நடத்த ரொம்ப கஷ்டம், போதகரா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் என்ன நினைச்சேன்னா ரொம்ப சிம்பிள், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து காலையில பிரசங்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம், மற்ற நாள்னா ஃபைன் ஃப்ரீ. இப்படிதான் என்னுடைய கான்செப்ட் இருந்தது 14 வயசுல. ஏன்னா அப்போ வாரத்துக்கு ஒரு முறை தான் நான் சர்ச்சுக்கு வருவேன். பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரா, ஓகே ஃபைன், பரவாயில்ல, இவங்கலாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வேலை செய்யறாங்க. ஐபிசியில் அப்படி கிடையாது. நம்மளுடைய எண்ணங்கள் நோக்கங்கள் நமக்கேற்றபடியாக இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்றதை நாம யாரும் நேரம் எடுத்து கவனிக்க மாட்டோம், ஆராய்ந்து பார்க்க மாட்டோம். பவுல் அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை விரோதித்த மனிதன், ஆண்டவராகிய இயேசுவானவரை எல்லா விதத்திலும் வெறுத்த ஒரு மனிதன், அவருக்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து வாழ்ந்திருக்கிறார் என்றால் அப்போ அவருடைய வாழ்க்கையின் சித்தத்தை அவர் அறிந்திருக்கிறார். எப்படி? முதலாவதாக இங்க படிக்கிறோம், வேத வார்த்தையின் மூலமாக. இரண்டாவது முக்கியமான ஒரு காரியம், அவர் எப்படி இது எல்லாத்தையும் கண்டுபிடித்தார், இதுதான் ஆண்டவருடைய சித்தம், இதுதான் ஆண்டவருடைய திட்டம் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு விசுவாசியாக, ஆண்டவராகிய இயேசுவை குறித்து சாட்சி சொன்னவராக, சக ஊழியர்களோடு சேர்ந்து அவரும் துணையாக இருந்து ஊழியம் செய்தார். ஆனா எப்போ பிரசங்கிக்க ஆரம்பித்தாரோ, எப்போ போதகர் என்ற ஒரு நிலையை பெற்றிருந்தாரோ, இதுக்கெல்லாம் எது அவசியமா தெரியுதுங்களா? எடுங்களேன் என்னோட கூட கொலோசியர் 2ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3. ஒன்பதாவது வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். வாசிக்கிற பாருங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும்
விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர் என்று காணப்படும்படிக்கு இங்க பவுல் அவர்கள் மிக தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால். சோ ஒவ்வொரு முறையும் பவுல் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலையில ஆண்டவர் கொண்டு போகிறார் என்றால் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள அவர் பெற்றிருந்த அந்த விசுவாசம் அவருக்கு உதவி செய்தது. கர்த்தர் மீதுள்ள அந்த விசுவாசத்தில் அவர் அனுதினமும் வளர 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 ஆண்டவர் தன்னை எங்கே நடத்தி கொண்டு போகிறார் என்பதை பவுல் அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார். ஆரம்பத்துல பவுல் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது அனனியாவிடம் ஆண்டவர் என்ன சொல்லுவாரு எடுங்களேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9 15வது வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்ட ஒரு சில மணி நேரத்துல பவுல் அவர்களை குறித்து இந்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு நாம இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையினுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் திட்டத்தையும் இன்றைக்கு வேதத்திலிருந்து உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். சொல்றாரு, ஓகே, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். ரட்சிக்கப்பட்ட ஒரே நாள்ல ஆண்டவராகிய இயேசுவானவரை ரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்ட அந்த நாள்ல வா, இனி எவ்வளவு பாடுபடணும் கஷ்டப்படணும்ன்றதை நான் காட்டுவேன். நம்ம யாராவது இயேசுவை நம்புவோம்? ஏன் பிரச்சனையே வேணாம் தானே நான் கடவுள்கிட்ட வரேன். இப்போ இங்க கடவுள்கிட்ட வந்த உடனே எனக்கு ஐயோ நிறைய பாடுதல் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவோமே. பவுல் அவர்களுக்கு இது தெரியுமா? நிச்சயமோ தெரியும். ஆனா இதை எப்படி அவர் ஏற்றுக்கொண்டு கடந்து வந்தார் நம்ம பார்க்கிறோம். விசுவாசத்தை. நீங்க பவுல் அவர்களுடைய வளர்ச்சியை மட்டும் நீங்க சற்று கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுல நிறைவேறிக்கும். ஒன்று, விசுவாசியாக இருந்து சாட்சி உள்ள ஒரு மனிதனா இருந்தார். பவுல் அவர்களை ஏற்றுக்கொண்டார்களா? அப்போஸ்தலர்கள் ஏற்றுக்கொள்ளணும். இந்த மனிதன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவர், எல்லாரையும் பிடிச்சி சிறைச்சாலையில போட்டார். பிரச்சனை ஏத்துக்கல. பர்னபா அவரை அழைத்து கொண்டு போய் அறிமுகப்படுத்துறார். ஆனாலும் ஒரு வருஷம் போக்கும் வரத்துமா இருந்தாங்க. ஏன்னா நிலையான அவர்களுடைய சொந்த காரியத்துல பவுலை எந்த ஒரு விதத்திலையும் நம்பல, பயன்படுத்தல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு வருஷம் நம்ம கூடவே இருந்து நாம அவங்களோட எல்லாம் சேர்ந்து இணைந்து உங்களை நம்பலன்னா அது எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம். சரி, அதுல இருந்து பிரசங்கிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் பர்னபா. சரி போ, நீ இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணு, இதை செய். எதிர்ப்பு வருது. அவரை கூடையில இறக்கி என்ன பண்றாங்கன்னா தப்பிச்சு விடுறாங்க. பிரச்சனை. சரி, அடுத்தது போதகராக அவர் நியமிக்கப்படுறார் சபையில. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இவங்க மிஷினரி ஊழியத்துக்கு அவங்கள பிரித்து விடுங்கள். மிஷினரி ஊழியம் ஒவ்வொரு பட்டணங்களுக்கும் கடந்து போகும்போது எவ்வளவு பிரச்சனைகளை போராட்டங்கள் சந்திச்சாரு. நம்ம வாசிக்கிற 1 கொரிந்தியர்ல அநேக இரவு தூக்கம் இல்லை, அநேக நாள் பட்டினியா கடந்த, மோசமான விஷ கிருமிகள், அதாவது விஷ பாம்புகள் இதெல்லாம் இருந்தது. துணி இல்லாம இருந்தோம், பசி பட்னியா இருந்தோம். ஆனாலும் இது எல்லாமே ஆண்டவராகிய இயேசுவானுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுறதுக்காக நான் செய்தோம் பாடுகள். சரி, மிஷினரியா இருந்து திருச்சபையை ஸ்தாபித்ததுல அதுலயும் பிரச்சனைகள். திருச்சபையில அநேக கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் தவறான போதனைகளை மக்களுக்கு போதித்தார்கள்.
அவர்களை எதிர்த்தார், அவர்களுக்கு சத்தியத்தை போதித்தார். அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு எதிரடையாக பவுல் அவர்கள் பிரசங்கித்து அநேக ஆழமான காரியங்களை கற்றுக் கொடுத்தார். போராட்டம் மிகுந்த ஒரு வாழ்க்கை. அண்ட் அப்கோர்ஸ் எழுதும் பொழுது அவர் சாதாரணமா நம்ம போல அழகா சேர்ல உட்கார்ந்து எல்லா விதமான மெட்டீரியல்ஸ் எல்லாம் இல்ல, ஜெயில இருந்தார். கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர் இந்த 4 புத்தகங்களையும் சிறைச்சாலையிலிருந்து எழுதினார். அவருடைய 2 கால்களும் கட்டப்பட்டிருந்தது. அதுவும் என்ன, நம்ம கீழே உட்கார்ந்து கால் நீட்டிப்போம்ல, அது அந்த பொசிஷன்லயே பல நாட்கள் இருந்தா. நம்ம அரை மணி நேரம் கூட அப்படி உட்கார முடியாது. உட்கார்ந்தா அப்புறம் என்ன அடுத்தது, இடுப்பு வலிக்குது, கழுத்து வலிக்குது. ஆனா இங்க பவுல் அவர்கள் சிறைச்சாலையில, பிளீஸ் சிறைச்சாலைன்னா அந்த ஒரு பர்சனுக்கு ஒரு அறையெல்லாம் கிடையாது, 10-15 பேர் ஒரே இடத்துல இருந்தாங்க சிறைச்சாலையில. அந்த சூழ்நிலையின் மத்தியில இந்த கடிதங்களை, நிருபங்கள் எல்லாம் எழுதினார். அண்ட் அப்கோர்ஸ் ரத்த சாட்சியாக அவர் மடித்தார். ரோமபுரியில அவரை சிறை சேதம் பண்ணினார்கள். அவருடைய வாழ்க்கை முழுக்க நம்ம திரும்பி பார்த்தோம்னா இந்த வார்த்தை, இந்த வசனம் நிறைவேறது. எவ்வளவாய் பாடுபட வேண்டும். இவை எல்லாவற்றையும் எப்படி ஒரு மனிதனால சகிக்க முடியும்? எப்படி ஒரு மனிதனால ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்னைக்கு நம்ம உடல்நல சரியில்லைனாலே நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஈவன் நமக்கு ஏஜ் ஆகி பலவீனப்பட்டு போனால் நம்ம என்ன, ஐயோ ஆண்டவர் நீங்க ப்ளீஸ் பாஸ்டர் தயவுசெய்து ஜெபம் பண்ணிக்கோங்க, ஆண்டவர் நீங்க பலத்தை கொடுக்கணும். கமான், உங்களுக்கு 78 வயசு 80 வயசு ஆக போகுது, இதுக்கு மேல எங்க இந்த பலன் கிடைக்கும்? உங்களுடைய வயதுக்கு ஏற்ற ஒரு பலன் இருக்கா? கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆனா நம்மளுடைய நோக்கம், குறிக்கோள் என்னவாயிடுது? ஐயோ இந்த கஷ்டம் வந்துச்சு, ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆண்டவரே உதவி செய்யுங்க, புது பலனத்தை கொடுங்க. கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறியாதவர்களாக உண்மையை சொல்லணும்னா இம்மட்டுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனை என்னன்னா, வேத வசனத்தை பற்றிய ஆழமான அறிவு நம்ம இடத்துல இல்லை. அதே சமயத்துல விசுவாசத்தை நாம் இன்னும் அதிகமாக ஸ்திரப்படவோ இல்லை பலப்படவோ உறுதியாகவோ அதில் இல்லை. பவுல் அவர்கள் இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தரை பற்றி அறிகிற அந்த அறிவும் அவருடைய விசுவாசமும் இந்த எல்லா காரியங்களில் அவரோட துணையாக இருந்து அவரை பலப்படுத்தி தன்னுடைய ஓட்டத்தை ரொம்ப நேர்த்தியாக அவர் முடித்தார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நாம ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். அது குறிப்பா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் அறிந்திருக்கிற வேண்டும் என்றார். வேத வசனத்தை நாம் எந்த அளவுக்கு தியானிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நாம் எந்த அளவுக்கு கவனமா நம்ம படிக்கிறோம், அதே சமயத்துல நம்முடைய விசுவாசத்துல நம்ம வளரக்கூடியவர்களா இருக்கிறோம். இதை சிந்தித்து பார்ப்போமே. இந்த 2 காரியங்களை நாம கூர்ந்து கவனித்து செயல்படுத்துவோம் என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வைத்திருக்கிற அந்த சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். அதுலயும் குறிப்பா நாம் திருச்சபை குடும்பமாக நாம் ஒன்றிணைந்து சேர்ந்து செயல்படும் பொழுது திருச்சபையில ஒரு அங்கமாக, திருச்சபையில ஒரு பங்காக இருந்து நாம் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். தீமோத்தேயுக்கு தெரியாது, பவுல் தன்னை சேர்த்துக் கொள்வார். தீமோத்தேயுக்கு தெரியாது, பவுல் தன்னை அவருடைய மிஷனரி ஊழியத்துல, அவருடைய சபை நிறுவனத்துல கொண்டு போவாரு, கற்றுக் கொடுப்பார், தெரியாது. ஆனா அலாங் த வே பவுல் அவர்கள் இவைகள் எல்லாவற்றையும் சபை மக்களுக்கு மாத்திரம் கற்றுக் கொடுக்கல, சீலாவுக்கும் தீமோத்தேயுக்கும் கற்றுக் கொடுக்கிறாங்க. இருவரும் கற்றுக்கொண்டு பவுலுடைய அதே ஆவியையும் பவுலுடைய அதே விசுவாசத்தையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் வளர்கிறார்கள். அதனால்தான் இங்க பார்க்கிறோம் தெசலோனிக்கே சபையில அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி. இன்றைக்கும் நாம கவனத்தில் வைக்க வேண்டியது இதுதான். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கான சித்தம் திட்டம் என்ன வைக்கிறா உங்களுக்கு தெரியலையா? பிளீஸ், இதோ உங்களுடைய கேள்விக்கான முதல் பதில். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையிலிருந்து வேத வசனமும் விசுவாசமும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தை வெளிப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். இது நம்முடைய வாழ்க்கையில
ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சூழ்நிலையிலையும் நாம் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை சகிக்க வேண்டும், எதை மேற்கொள்ள வேண்டும், எதை கடந்து வர வேண்டும், எல்லாவற்றையும் நம்மை பக்குவப்படுத்தி ஆண்டவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தும். பவுல் அவர்கள் இதை எல்லாவற்றையும் கடந்துவதற்கு அவர் முன்னாடி ஆயத்தப்பட்டாரா? இல்லை. ஆனா கர்த்தரை பற்றி அறிகிற அறிவும் அவருடைய விசுவாசமும் உறுதியாய் இந்த சூழ்நிலைகளை கடந்து வருவதற்கு உதவியா இருந்தது. அலாங் த வே அவருடைய ஆண்டவர் தனக்காக வைத்திருந்த திட்டத்தை அவர் அறிந்து கொண்டார். இன்றைக்கும் நாம இந்த காரியத்தை புரிந்து கொள்ளணும். ஓகே, இப்போ இந்த மனிதனை குறித்து பார்த்தோம். இப்போ திருச்சபையை குறித்து நம்ம பார்ப்போம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கேள்வின்னா நீங்க தாராளமா கேட்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு புரியல, சந்தேகம் அப்படின்னா ப்ளீஸ் பை ஆல் மீன்ஸ் நீங்க கேள்வியில கேட்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம கடந்து செல்வோம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே, இப்போ பவுல் அவர்கள், அதாவது இவர் தெசலோனிக்க சபையிலே தெசலோனிக்க பட்டணத்திலே 3 ஓய்வு நாட்கள் இருந்து திருச்சபையை உருவாக்கினார். இந்த திருச்சபையினுடைய அம்சம் என்ன? இப்ப நம்ம இதை குறித்து பார்ப்போமே. ஓகே, 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம். இங்கே ஒரு திருச்சபை உருவாவதற்கான காரியங்கள் என்னென்ன? ஒரு திருச்சபை தொடங்க வேண்டும் என்றால், இல்ல உருவாக வேண்டும் என்றால், அதை உருவாக்க வேண்டும் என்றால் எதெல்லாம் அவசியம்? எதெல்லாம் அவசியம் என்று நம்ம நினைக்கிறோம்? என்ன நினைக்கிறீங்க? ஒரு திருச்சபை உருவாகுவதோ இல்ல தொடங்குவதோ இல்ல ஆரம்பிக்கிறதோ அதுக்கு எது அவசியம்? கேக்கல, எது? சொல்லுங்க சிஸ்டர், பரவாயில்ல. புரியல. நல்ல போதகர். ஓகே, அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்தது, நல்ல போதகர். தேங்க்யூ. ஓகே, வேற? ஓகே, விசுவாசிகள். ஓகே, நல்ல போதகர். அப்புறம் விசுவாசி. ஏன் நல்ல விசுவாசி இல்லையா? போதகர் மட்டும் நல்ல போதகரா இருந்தா, விசுவாசி மட்டும் வெறுமையான விசுவாசியா இருந்தா, நல்ல விசுவாசி மட்டும் பாவம். ஓகே, வேற? பைசா? அரே, பைசாவா? ஓகே, அதெல்லாம் இதுல போட முடியாது. ஓகே, நல்ல தலைவர்கள். எல்லாம் நல்லதே வேணும். ஃபைன். வேற? நல்ல தலைவர்கள். ஓகே, ஐக்கியம். நல்ல ஐக்கியமா? ஓகே, நல்ல ஐக்கியம். இசைக்குழு. ஓகே, இசை. அப்புறம் சாரா. சாரா எது ரொம்ப அவசியம்? சாப்பாடு. சாப்பாடு. ஓகே, வேற? சாப்பாடு. திருச்சபை ஆலயம் எது? நல்லா. அது என்ன இவ்வளவு கடைசி இவ்வளவு நேரம் தாண்டியாவது சொல்லணும்? ஓகே, கர்த்தருடைய வார்த்தையா? ஓகே, கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் மேலதான் போடணும். நல்ல விசுவாசிகள். விசுவாசிப்பட்ட இந்த போதகர் பார்த்து இந்த போதகரோட கண்டிப்புன்றீங்க. ஓகே,
வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஐக்கியம், உறவு, இடம். ஓகே, சபை. பரவாயில்லையே, ஏகப்பட்ட விஷயம் வச்சிருக்கீங்களே. வாலிபர்களா? ஓகே, விசுவாசிகளை வந்து நீங்க சரி வாலிபர்கள் தனித்துவமா போட்டுறோம். பாத்தீங்களா, ஜபம்லாம் எப்ப கடைசியா தான் ஞாபகம் வரும் நம்மளுக்கு. ஆண்டவருடைய வார்த்தை, ஜபம், அப்புறம் ஊழியம் செய்கிறவர்கள். ஓகே, தலைவர்கள் வந்துருவாங்க. ஊழியம் செய் உதவிக்காரர்கள். ஓகே, ஊழியம் செய்கிறவர்கள். வேற இசைவாய் கூட்டியா? ஒற்றுமை. ஓகே, ஐக்கியம், நல்ல ஐக்கியம். ஓகே, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது. ஓகே, நீங்க எல்லாரும் சொன்ன பதில் சரி. இப்போ பவுல் அவர்களிடம் கேட்டா பவுல் அவர்கள் என்ன பதில் சொல்லுவாங்க? இங்க நம்ம தெசலோனிக்க புத்தகத்துல படிப்போமே, முதல் அதிகாரம் முதல் வசனம். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்க சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஒரு திருச்சபை உண்டாவதற்கு மிகவும் அவசியமானது என்னன்னா, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் ஏற்படக்கூடிய கிருபை, சமாதானம். நீங்க சொன்ன காரியங்கள்லாம் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்றைக்கு நம்ம பார்க்கிறது, வேத அடிப்படையில ஒரு திருச்சபை உருவாகுகிறது என்றால் அதனுடைய பின்னணி எங்கன்னா ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த இடத்துல நாம இங்க இப்படி ஒரு கட்டிடத்தை கட்டினோம் என்றால் இதுல நம்ம இங்க எல்லாருடைய செயல்பாடுகள் எதா இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. இது முழுக்க முழுக்க கர்த்தருடைய கிருபையால் உண்டானது. 100% 1000% நான் உறுதியா சொல்லுவேன், கர்த்தருடைய கிருபையால் உண்டானது. ஏன்னா லெட்டன்ஸ் ரோட்ல நாம ஒரு மாடி வீட்டுல சின்ன ஒரு இடத்துல கர்த்தரை தொழுது கொண்டோம். அங்கிருந்து ஆண்டவர் இங்க ஓகே ஒரு கிரவுண்டு, சரியா ஒரு கிரவுண்ட், இந்த ஒரு இடத்துல நமக்கு ரொம்ப சமாதானமா பாஸ்டர் தாலாட்ட நீங்க எல்லாம் நல்லா தூங்க சமாதானமான ஒரு இடத்த ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சீரியஸ்லி கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் தான் இங்க பவுல் அவர்கள் கவனிக்கிறது. பாருங்களேன், இங்க வாசிக்கிறோம். சரி, இதை தொடர்ந்து ஒரு சபை கட்டப்பட வேண்டும் என்றால் எது அவசியம்? ஃபர்ஸ்ட் ஒன், ஓகே, கடவுளுடைய வார்த்தை. ஓகே, ஜெபம். இப்ப நீங்க சொன்ன இந்த பட்டியல்லாம் வந்துடும். ஓகே, ஆனா இதுலயே நான் ரொம்ப ப்ரிசைஸா ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய, அதாவது இந்த காரியங்களே 1 தெசலோனிக்க புத்தகத்துல இருந்தே நான் சொல்லுகிறேனே. முதலாவதாக இங்க பார்க்கிறோம். ஓகே, இதை அழிச்சிடலாம். இது நம்மளுடைய என்ன சிந்தனை, இதெல்லாம் ஓரளவுக்கு தான் உதவி செய்யும். ஆனா இங்க பவுல் அவர்கள் நமக்கு ரொம்ப நேர்த்தியாக கற்றுக் கொடுக்கிறார். ஒரு திருச்சபை கட்டப்பட வேண்டும் என்றால், உருவாக்கப்பட வேண்டும் என்றால் எது அவசியம்? இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது முதலாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திருச்சபைக்கு தலைவர். இவர்தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர். இந்த அடிப்படையில தான் திருச்சபை கட்டப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பா பவுல் அவர்கள் சொல்லும் பொழுது தெசலோனிக்க திருச்சபையை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் இந்த காரியங்களை நீ கவனித்து பாருங்க. ஆண்டவராகிய இயேசுவானவர் இவர்தான் தலைவர். இதிலிருந்து எப்படி ஒரு திருச்சபை கட்டப்படுகிறது என்றால் 3 முக்கியமான காரியங்கள். ஒன்று, நாம முதல் வசனத்திலே படித்தோம், கர்த்தருடைய கிருபை. இரண்டாவது,
அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிறோம், பவுல் அவர்கள் இந்த 3 ஓய்வு நாட்கள் தங்கி இருந்த வேத வாக்கியங்களை நியாயங்களை எடுத்து அவர் என்ன பண்றாருன்னா போதிக்கிறார், சம்பாஷிக்கிறார். சோ கர்த்தருடைய வார்த்தை. மூன்றாவது விசுவாசம். ஒரு திருச்சபை கட்டப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஆண்டவராக இயேசு ஆண்டவர் தலைவராக இருப்பார், தலைவராக இருக்க வேண்டும். அவர்தான் தலைவர். அந்த அடிப்படையில கிருபையும் கர்த்தருடைய வார்த்தையும் விசுவாசமும் மூன்றும் இருக்கணும். இவைகள் மூன்றும் இல்லைன்னா நம்மளால திருச்சபைய கட்ட முடியாது. நீங்க எடுத்து பாருங்களேன், கிருபை எடுத்து பாருங்களேன், சபையை கட்ட முடியுமா? இல்ல. கர்த்தருடைய வார்த்தை எடுத்துருங்க, ஒண்ணுமே கிடையாது. விசுவாசம் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது, பிரிக்கவே முடியாது. இவைகள் அனைத்தும் அவசியமானது, மிகவும் முக்கியமானது. இதுல ஒவ்வொருவரும் நாம எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்கோம். கர்த்தருடைய கிருபையினால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய வார்த்தையினால் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், விசுவாசத்துல நம்ம நினைத்திருக்கிறோம். மூன்றும் விசுவாசிகளாகி நமக்கும் இது பொருந்தும். சரி, இங்க ஓகே இதெல்லாம் இருக்கு, பட் எப்படி இங்க பவுல் அவர்கள் அதை செய்து முடித்தார்? கிருபை இருந்தது, கர்த்தருடைய வார்த்தை இருந்தது, வசனம் இருந்தது. யார் மூலமா? மீன்ஸ் இங்கதான் ஊழியர்கள் வருகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து போதித்து கற்றுக் கொடுப்பதில் ஊழியர்களுடைய பங்கு. இங்கே பவுல், சீலா, தீமோத்தேயு மூவரும் செய்த ஒரு செயல் என்னன்னா கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து போதித்தார்கள். ஆனா இதுக்கு அஸ்திபாரமும் தலைமைத்துவமும் யாரு? ஆண்டவராகிய இயேசு. அவர் தலைவராய் இருந்து இந்த மூன்று காரியங்களும் திருச்சபையில ஸ்தாபிக்கப்பட்டதுனால இங்கே தெசலோனிக்கா சபை பட்டணத்துல திருச்சபையினுடைய நிலையை பார்க்கணும். ஓகே, ஊழியர்கள் 3 பேர். ஊழியர்கள் மாத்திரமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை, அதோடு சேர்ந்து தலைவர்கள், அதோடு இணைந்து விசுவாசிகள். இதுதான் ஒரு திருச்சபையை உருவாகுவதற்கான, கட்டுவதற்கான மிகவும் அவசியமான ஒன்று. நீங்க சொன்னீங்க நல்ல ஐக்கியம், அதுக்கப்புறம் ஜெபம், இதெல்லாம் எல்லாமே இதெல்லாம் இதுக்குள்ள அடங்கிடும். இப்படிதான் பவுல் அவர்கள் தெசலோனிக்க திருச்சபையை உருவாக்கினார். பவுல் அவர்களுக்கு எப்படி தெரியும் ஒரு சபையை எப்படி உருவாக்கணும், எந்த அடிப்படையில் உருவாக்கணும்? ஒன்று கர்த்தருடைய வார்த்தை, இரண்டாவது விசுவாசம். இத ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. பவுல் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு திருச்சபையை உருவாக்குவதற்கான அந்த ஒரு பிரின்சிபல் கோட்பாடை ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலமாக, அவர் பெற்றிருக்கிற அந்த விசுவாசத்தின் மூலமாக அவருக்கு கற்றுக் கொடுத்தார். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை பேதுரு அவர்கள் செய்யல. பேதுரு அவர்களுடைய ஊழியம் வெறும் யூதர்கள் மக்கள் மத்தியில் தான் இருந்தது தவிர, அவர் மற்ற இடங்கள்ல சென்று சபையை ஆரம்பிக்கவோ நிறுவவோ அது அவருக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு கிடையாது. அவருடைய அழைப்பு என்ன? எருசலேம் இடத்துல இருந்து அங்க எல்லா அப்போஸ்தலர்களை கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பது, அது குறிப்பா யூதர்களுக்கு. அந்த இடத்துல அவர் தன்னுடைய தலைமை பொறுப்பை நேர்த்தியாக செய்து முடித்தார். அது அவருக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தின அவருடைய சித்தம். ஆனா பவுல் அப்போஸ்தலருக்கு அப்படி கிடையாது.
பட்டணங்கள் தோறும் சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்து திருச்சபையை உருவாக்கினார். சரி, அதுலயே இங்க நம்ம பார்க்கணும், தெசலோனிக்கே திருச்சபையில பவுல் அவர்கள் இல்லவே இல்லை. அப்ப எப்படி அந்த மக்கள் விசுவாசத்தில் பலப்பட்டார்கள்? இங்கதான் தலைவர்களுடைய செயல்பாடும் விசுவாசிகளுடைய செயல்பாடும் இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருந்தார்கள் தெசலோனிக்கே சபை விசுவாசிகள்? அவங்க ஒவ்வொருத்தரும் பவுலுடைய போதனைகளை மிகுந்த கவனத்தோடு பின்பற்றினார்கள். எங்க வாசிக்கிறோம் பாருங்களேன், 6வது வசனம், 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. போதகர் இல்லைன்னாலும் அவர்களுடைய நோக்கம் கவனம் சற்றும் பிசகவில்லை. அவங்க ஆண்டவராகிய இயேசுவானவரையும் அவரை காண்பித்த பவுல் அவர்களையும் உண்மையாய் நேர்த்தியாய் பின்பற்றினார்கள். பவுல் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த சத்தியத்தின் பிரகாரம் அவர்கள் செயல்பட்டார்கள். அதே சமயத்துல அவர்கள் ஒவ்வொருவரும் உண்மையுள்ளவர்களாய் இருந்தார்கள். உபத்திரவம் இருந்தது, கஷ்டம் இருந்தது. நம்ம படித்த 6வது வசனம், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே. ரொம்ப கஷ்டம், போராட்டம், புதிதாக உருவான ஒரு திருச்சபையில பலவிதமான பிரச்சனைகள். ஆனா அவங்க பரிசுத்த ஆவிக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறாங்க. எப்படி சாத்தியம்? அவர்களுடைய விசுவாசம் வெளிப்பட்டது. அவர்கள் தைரியம் உள்ளவர்களாக எல்லா விதமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் உபத்திரவங்களையும் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா சகித்து கொண்டார்கள். நம்ம நாளைக்கு மாலை வேளையில இந்த ஒரு பகுதியை நம்ம படிப்போம். 2வது வசனத்தை மட்டும் நம்ம நேரம் எடுத்து படிக்க இருக்கிறோம். அதுல 3 மிக முக்கியமான அம்சங்களை நம்ம பார்க்கிறோம். விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், நம்பிக்கையின் பொறுமை. இந்த 3 காரியங்கள் தெசலோனிக்கே சபையினுடைய தனித்துவம் வாய்ந்த சிறப்பான குணங்கள். அவங்க உபத்திரவத்திலையும் பொறுமையோடு நம்பிக்கையோடு சகித்து ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களிடம் அப்படிப்பட்ட அந்த தைரியம் இருந்தது. அதே சமயத்துல அவர்கள் எல்லா விதத்திலும் தங்களை முழுமையாய் அர்ப்பணித்து செயல்பட்டார்கள். இதை நம்ம பொதுவா சொல்லும்போது சபையாக விசுவாசிகளும் தலைவர்களும் சேர்ந்திணைந்து இதை செஞ்சாங்க. இந்த திருச்சபை அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தினாலே வளர்ந்த ஒரு திருச்சபையாக வெளிப்பட்டது. அவங்களுடைய நோக்கம், குறிக்கோள் உலக பிரகாரமான காரியம் அல்ல, தனக்கான காரியங்களே அல்ல, கிறிஸ்துவுக்கான காரியங்களையே அவங்க நோக்கி பார்த்தாங்க. அதுவும் குறிப்பா இந்த தலைவர்கள் யாரு நமக்கு தெரியாது. ஆனாலும் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய குணாதிசயத்தின் மூலமாக தலைமைத்துவத்தை அவர்கள் நேர்த்தியாக, எந்த ஒரு விதத்துல தங்களுடைய அதிகாரத்தினாலேயோ இல்ல தங்களுடைய ஆளுமையினாலேயோ இல்ல, தாழ்மையாக அதை செயல்படுத்தினார்கள், சபையை உருவாக்கினார்கள். தலைவர்கள் மாத்திரமல்ல, இங்க விசுவாசிகளும் சேர்ந்திணைந்து செயல்பட்டார்கள். எந்த ஒரு விதத்திலையும் கேள்வி கேட்கவோ இல்ல குறை சொல்லவோ இல்ல, அவர்கள் ஒன்றித்து இணைந்து இந்த திருச்சபையை கிறிஸ்துவுக்கு பிரியமுள்ள ஒரு திருச்சபையாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் உறுதி செய்தார்கள். அண்ட் அப்கோர்ஸ் இங்க நம்ம பார்க்கிறோம், அது வெறும் பவுல் அவர்கள் இருக்கிற வரைக்கும் மாத்திரமல்ல, அவர் இல்லாத சமயத்திலையும் தொடர்ந்து தங்களுடைய ஊழியத்துல வாழ்க்கையில அதை செய்தார்கள். எங்க நம்ம வாசிக்கிறோம்ல 1 தெசலோனிக்கே 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் ஆகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். இதை பத்தி நாம ஒரு செஷனே நம்ம படிக்க இருக்கிறோம். குறுகிய காலம், குறுகிய நேரத்துல இவர்களுடைய வளர்ச்சி, ஆனா இவங்களுடைய வளர்ச்சி சாதாரணமான ஒரு வளர்ச்சி இல்ல, மாதிரிகளாக இருக்கும்படி, அதாவது முன் உதாரணமாக இருக்கும்படி அவருடைய வளர்ச்சி இருந்தது. தெசலோனிக்கே சபையை பத்தி நம்ம இந்த அளவுக்கு நம்ம படித்தது இல்லைல்ல. ஒரு சபை
அதுவும் பவுலினால் குறுகிய காலகட்டத்தில் உருவான சபை இவ்வளவு உறுதியாக இருக்குமா? நிச்சயமா இருக்கும். ஏன்னா இவங்களுடைய அஸ்திபாரம், இவங்களுடைய தன்மை எதுல இருக்கு? ஆண்டவராகி இயேசுவானவர் தலைவராக இருந்து அதை என்ன பண்ணியிருக்காருன்னா நடத்துகிறார். ஆண்டவருடைய கிருபையும் அவருடைய வார்த்தையும் விசுவாசமும் இந்த திருச்சபை உருவாவதற்கு அவசியமான அஸ்திபாரமாக இருந்தது. இதுல ஊழியர்கள், தலைவர்கள், விசுவாசிகளுடைய ஒற்றுமை சேர்ந்து இணைந்து அதுல எல்லோருமே ஒன்றித்து செயல்பட்டதுனால இந்த ஒரு திருச்சபை பவுலால் அதிகமாக நேசிக்கப்பட்ட ஒரு திருச்சபை. எல்லா இதுலயும் பார்க்கும் பொழுது கலாத்திய நாட்டுல என்ன பவுல் என்ன சொல்றாரு? பெரும்போட வருஷமான்னு கேட்பாரு 3ஆம் அதிகாரத்துல. ஏன்னா இந்த ஜனங்கள் ஆரம்பத்துல இயேசுவை சந்தோஷமா ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இன்னொரு ஒரு சுவிசேஷத்துக்கு அவங்களுடைய மனசை என்ன பண்ணிட்டாங்கன்னா வடிவிலகி போயிடுச்சு. எபேசு பட்டணத்துல அப்கோர்ஸ் ஆரம்பிக்கும் போது அவங்க ரொம்ப நல்லா ஆரம்பிச்சாங்க. ஆனா அவர்களால் ஆவிக்குரிய போராட்டத்தை மேற்கொள்வதற்கான அந்த பலமும் சத்துவமும் இல்லை. கொலோசிய திருச்சபை மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பலவிதமான அந்நிய போதனைகள், கள்ள தீர்க்கதரிசிகள், இவர்களால் அவங்க பல விதத்துல பாதிக்கப்பட்டாங்க. ஆனா இங்க தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிற திருச்சபை மக்கள் அவங்களுடைய உபத்திரவத்திலையும் அவங்களுடைய கடினமான வேலைகளிலும் விசுவாசத்தை விட்டு விலங்க அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாக வாழும்படி முற்பட்டார்கள். எல்லா விதத்திலும் அவர்கள் சகித்து கொண்டார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷத்தோடு அவர்கள் உபத்திரவத்தை மேற்கொண்டார்கள். இது பவுல் அப்போஸ்தலனுக்கு மிகவும் பிடித்த ஒரு சபை, அவருடைய உள்ளத்துக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சபை. ஏன்னா இவர்கள் தங்களுடைய ஜீவியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று அர்ப்பணித்து விசுவாசத்தில் சற்றும் சோர்ந்து போகாதவர்களாய் உபத்திரவத்தை கடந்து வந்தார்கள், மேற்கொண்டார்கள், அதை அனுபவித்தார்கள். பவுல் அவர்கள் இந்த சபை மக்களுக்கு உற்சாகப்படுத்தும்படி 2ஆம் வருகை குறித்து அவர் சொல்வார். 2ஆம் வருகையில நாம் எப்படி இருப்போம், அப்ப நாம் எந்த அளவுக்கு ஆயத்தப்படணும். 2ஆம் வருகை குறித்தும் பவுல் அவர்கள் இந்த நிருபத்தில் அவர் சொல்லுவார். ஏன்னா இந்த பாடுகள், இந்த உபத்திரவம் கொஞ்சம் தான். ஆனா கர்த்தராகிய இயேசுவானவர் நமக்கு தருகிற அந்த மகிமை நித்தியமானது, மேன்மையானது. இன்றைக்கும் இந்த திருச்சபையினுடைய மாதிரியே நாம் இன்றைக்கு படித்தோம். 2 காரியங்கள். ஒன்று, பவுல் அப்போஸ்தலன் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தின அவருடைய சித்தம், நோக்கம். இன்றைக்கு அது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்காக என்ன திட்டம் வைத்திருக்கிறார், என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ள முடியுமா? நிச்சயமா முடியும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தும்படி நம்ம கவனமாக செயல்படுத்துவோம். அண்ட் அப்கோர்ஸ் அதே நிலையில விசுவாசம், நம்முடைய விசுவாசம் எப்படி வளர்கிறது, எப்படி நிலைத்திருக்கிறது, அதை நம்ம கவனிக்கிறோம். இங்க தெசலோனிக்கே சபையினுடைய அஸ்திபாரமான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சீரியஸ்லி ஈவன் தலைவர்கள், விசுவாசிகள் எல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, ஊழியர்கள் நல்லா இல்லைன்னா சபையில வளர்ச்சி இல்லை. நாம எல்லோருமே சரியாக ஒரே பிரகாரமாக செயல்படுவோம் என்றால் கண்டிப்பா வளர்ச்சியை பார்க்க முடியும். இதுல நான் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த சபை உருவாவதற்கான எல்லா காரியங்களும் நம்ம இங்க பார்த்தோம். அடிப்படையான விஷயத்துல இதுல குறிப்பிட்டு கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், பவுல், சீலா, தீமோத்தேயு மூவரும் ஒரு குழுவினராக இருந்து செயல்பட்டார். சபைக்கு அவசியமான ஒரு காரியம். இன்னைக்கு என்னால மட்டும் இந்த கேம்பை ரன் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. இல்ல இங்க வேற யாராவது நீங்க ஒரு குழுவா இருந்து கேம்பை ரன் பண்ண முடியுமா? உண்மையை சொல்ற முடியாது. நாம எல்லாரும் சேர்ந்து இணைந்தாதான் இதை செயல்படுத்த முடியும். இங்க பவுல் அவர்கள் அவர் மாத்திரம் தனித்து செயல்படல, சீலாவும் துணையாக இருக்காரு, தீமோத்தேயும் துணையா இருக்காரு. ஒரே விசுவாசம்.
சாரி, ஆமா, சீலா சில்வா எல்லாம் ஒருத்தர், அது வந்து ஷார்ட் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ எங்க நம்ம அந்த இதுல பாக்குறோம், நோட்லயே. ஓகே, நோட்ஸ்ல இருக்கு சில்வானும். ஓகே, அவருடைய பேர் சுருக்கமா சைலஸ், சீலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. சோ இங்க நம்ம பார்க்கிறோம், திருச்சபையாக நம்ம சேர்ந்து இணைந்து ஒரு குழுவாக செயல்படுறதுனால வரக்கூடிய ஆசீர்வாதத்தை இங்க பவுலும் அவருடைய குழுவினரும் செயல்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இவங்க ஒவ்வொருவருமே, மூவரும் வித்தியாசமான வயதுடையவர்கள், ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நிலையில். ஆனாலும் அவர்களுக்குள்ளாக அந்த ஒற்றுமை இருந்தது, ஒரு குழுவாக இருந்து செயல்பட்டார்கள். பிளீஸ், நான் அதுக்குன்ட்டு கூட்டம் சேர்க்கணுன்றதுக்காக சொல்லல. கூட்டத்தை கேட்டு நான் என் கூட்டம் வந்து டாமினண்டா இருக்கு, இல்ல என்கிட்ட வந்து கூட்டம் கம்மியா இருக்கு, இல்ல இல்ல. இங்க பவுல் அவர்கள் ஒரு குழு என்று சொல்லும் பொழுது குழுவாக அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள், குழுவாக சேர்ந்து ஊழியத்தில் ஈடுபடுகிறார்கள், குழுவாக சேர்ந்து இணைந்து தங்களுடைய விசுவாசத்தின் வளர்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள், குழுவாக சேர்ந்து இணைந்து தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள், குழுவாக சேர்ந்து இருந்து அவங்களுடைய நோக்கம், தரிசனம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தராகிய இயேசுவானவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். ஒரே தரிசனம், ஒரே நோக்கம். ஆனா வெவ்வேறு வயதில் உள்ள மனிதர்கள், வெவ்வேறு சூழ்நிலையில வளர்ந்த மனிதர்கள், ஆனா அவங்களுடைய நோக்கம் ஒன்றுதான். இன்றைக்கும் நாம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில இருக்கிறோம். நாம குழுவாக இணைந்து செயல்பட முடியுமா? முடியும். அதுக்கு எது அவசியம்? நீ நானும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தா, நீ நானும் ஒரே நாள்ல பிறந்திருந்தா, நீ நானும் ஒரே நாள்ல வந்து நாம வந்து ரட்சிக்கப்பட்டதா? இல்லைங்க. ஒரே விசுவாசம். ஆண்டவராகிய இயேசுவானவர் கற்றுக் கொடுத்த அந்த போதனைகளை நாம் மனம் மாற நம்முடைய உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு வளர்வது, அதுதான் வித்தியாசத்தை கொண்டு வரும். நீங்களும் நானும் நம்ம எல்லோரும் குழுவாக இணைந்திருப்பதற்கு, நம்ம இணைப்பதற்கு இந்த விசுவாசமும் கர்த்தருடைய வார்த்தையும் தான் தவிர வேற எதுவும் இல்லை. மேபி நம்ம வார வாரம் வந்து இந்த கேம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா ஃபன்னா இருக்கும். சர்ச்ல வந்து ஃபன் பண்ணலாம். என் பையன் இன்னைக்கு வந்தான், அப்பா கேம்ப் ஆரம்பிச்சிச்சு, இன்னைக்கு வந்து ஈவினிங் ப்ரோக்ராம் இருக்கு கேக்குறான். ஃபயர் கேம்ப் இருக்கா? அவனுக்கு கேம்ப்னா ஃபயர் கேம்ப் ஞாபகம் வருது. என்கிட்ட கேட்டா, அப்பா ஃபயர் கேம்ப் இருக்கா? ஆக்சுவலா ஃபயர் கேம்ப் என்னன்றது அவனுக்கு எப்படி தெரியும் எனக்கே தெரியல. See, most of the time கேம்ப் அப்படின்னு சொன்னாலே பாடுறது, விளையாடுறது, அதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்றது, அப்புறம் அனுபவங்களை ஷேர் பண்றது. மோஸ்ட் ஆஃப் த டைம் அநேக இடங்கள்ல இப்படிதான் இருக்கும். ஆனா இங்க நம்முடைய நோக்கம், குறிக்கோள், இந்த குடும்ப முகாம்ல நாம எல்லோரும் திருச்சபையாக ஒரே விசுவாசம் உடையவர்களாக இருக்க முடியுமா? கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஒவ்வொருவரும் வாசித்து அறிந்து கொண்டு அதிலே வளர்கிறவர்களாக இருக்க முடியுமா? அதுதான் இன்றைக்கு உங்க மத்தியில நாம் வைக்கிற ஒரு சவாலான ஒரு காரியம். நாம குழுவாக சேர்ந்து செயல்பட முடியுமா? ஏன் நம்ம வந்து இங்க திருச்சபையில இந்த ஒரு காரியத்தை செய்ய முற்படுகிறோம்? பவுல் அவர்களுடைய மிகவும் ஆணித்தரமான, அஸ்திபாரமான சபையை கட்டுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை நம்ம பார்க்கிறோம். குழுவாக சேர்ந்து செயல்படுவது, இது ஆண்டவர் பவுல் அவர்களுக்கு வெளிப்படுத்தின சபைக்கான திட்டம். இதை நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார். அவங்க பெத்னி திருச்சபையில அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை, மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை அதிகமா தொட்டது. நீங்க இந்த குடும்ப முகாம்ல விசுவாசத்தை குறித்து கற்றுக்கொள்ளும் பொழுது, பர்மால இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு, கென்யாவில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு, ஆஸ்திரேலியா தேசத்தில் உள்ள சகோதரர்களுக்கு, சிங்கப்பூர்ல இருக்க சகோதரர்களுக்கு மாதிரியா இருக்க முடியும்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நினைப்போம், நான் வந்து எப்படி விசுவாசத்துல சிங்கப்பூர்ல இருக்கிற அங்க இருக்கிற சபை விசுவாசிக்கு நான் மாதிரியா இருக்க முடியும்? ஆனா அவருடைய எண்ணத்தையும் தாக்கத்தையும் பாருங்களேன். இந்த குடும்ப முகாம்ல நாம கற்றுக்கொள்ளுகிற இந்த சத்தியம் உங்களுடைய, நம்ம ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு தரமுள்ள ஒரு விசுவாசத்தை உருவாக்கக்கூடியதாகவும், நாம ஒவ்வொருத்தரும் முன்மாதிரிகளா இருப்போம் என்ற அந்த நிச்சயத்தோட, நம்பிக்கையோட அவர் சொல்லியிருக்கிறார். அவர் அந்த நம்பிக்கையோட இருக்கிறாரு. நம்ம கிட்ட அந்த நம்பிக்கை இருக்கா? நம்ம கிட்ட அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் இருக்கா?
ப்ளீஸ், ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை, ஆண்டவர் அவருடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிற காரியத்தை தான் நம்முடைய போதகர் அவர்கள் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நாமும் கூட முன்மாதிரிகளாக, சாட்சிகளாக இருக்க முடியும். அதற்கு நாம செய்ய வேண்டியது இதுதான். நம்முடைய விசுவாசத்தை நாம நல்ல முறையில் அறிந்து கொள்வோம். எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது? நாம உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம். பிளீஸ், இந்த வருஷம் நீங்க என்ன தீர்மானம் எடுத்தீங்க எனக்கு தெரியல. என்னுடைய தீர்மானம் இன்னும் அதிகமா ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கணும், இன்னும் அதிகமா ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளணும், இன்னும் ஆழமா ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கணும். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்துதான் என்னுடைய வாழ்க்கைக்கான திட்டம், என்னுடைய ஊழியத்துக்கான திட்டம், என்னுடைய சொந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான திட்டம் வெளிப்படும். அப்படி இல்லைன்னா நான் எங்க போய் கூகுள் பண்ணாலும், எந்த புத்தகத்தை படித்தாலும் ஸ்ட்ராட்டஜியா ஒர்க் பண்ணலாம். ஆனா லைஃப் சேஞ்சிங்கா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோ இல்ல அவருடைய வாழ்க்கையில மாற்றத்தையோ உற்சாகத்தையோ கொண்டு வர முடியாது. அண்ட் அப்கோர்ஸ் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. ஸோ ப்ளீஸ், இன்றைக்கும் நாம இந்த காரியங்களை சிந்தித்து பார்ப்போம். நாளைக்கு மாலை வேளையில 7:30 மணிக்கு நாம திரும்பவும் இங்க கூடுவோம். 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், இதை மட்டும் தான் நம்ம படிப்போம். இந்த தெசலோனிக்க சபை மக்கள் எப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தை அவங்க பெற்றிருந்தார்கள். இது அடிப்படையான ஒரு காரியம். இதை நம்ம பார்த்தோம். 2வது வசனம் ஆழமானது. எப்படி இவர்களால இவைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு அவன் விசுவாசத்துல வளர முடிந்தது. நாளைக்கு அதை நம்ம நேரம் எடுத்து தியானிப்போம், கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ப்ளீஸ், நேரம் எடுத்து உங்களுடைய வீடுகள்ல படித்த காரியங்களை சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் நிச்சயமா நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டத்தையும் சித்தத்தையும் வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். அதை நாம அறிந்து கொள்வதற்கு நாம என்ன முயற்சி எடுக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி நம்ம நேரத்தை செலவிடுகிறோமா? விசுவாசத்துல வளரும்படி நாம கர்த்தரிடத்தில் கேட்கிறோமா? இதை சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராங்க. கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். எங்கள் கிருபையில நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, உமக்கு அதிகமாக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் நேரம் எடுத்து உங்களுடைய வேத வார்த்தைகளை கற்றுக்கொள்ள உதவி செய்தி நன்றி அப்பா. குறிப்பாக இந்த தெசலோனிக்க சபையின் விசுவாசிகள் எப்படி தங்களுடைய திருச்சபையிலே, தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவர்கள் விசுவாசம் கொண்டவர்களாய் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்தவர்களாக செயல்பட்டார்கள். ஆண்டவர், அவ்வண்ணமாக இன்றைக்கும் நாங்களும் கர்த்தாவே, இது உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்வதன் மூலமாக, நேரம் எடுத்து தியானிப்பதன் மூலமாக நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி அருள் செய்யும். கர்த்தாவே, இது ஒரு நாளிலே, இல்ல ஒரு இரவு வேளையில, இல்ல இது ஒரு நிமிஷத்துல நடக்கிற ஒரு காரியம் அல்லப்பா. இதை நாங்கள் அனுதினமும் தொடர்ந்து செயல்படுத்துகிற மக்களாக இருப்போம் என்றால் நிச்சயமாக ஆண்டவரே, எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை காண முடியும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். கர்த்தாவே, இதை செயல்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு தன்மையையும் அர்ப்பணிப்பையும் நீர் தந்து வழிநடத்த வேண்டுமாய் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நீரே எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.